Prepare the way of the Lord, make his path straight. மார்க் 1:3. ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். ஏசாயா 40:4. யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். 2 பேதுரு 3:9 இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த நற்செய்தி வாசகமும் நம்முடைய ஆலயத்தின் புறத்தே இருக்கின்ற நிலையும் ஒன்றாக இருக்கிறது. பள்ளங்கள், மேடுகள், கோணலானவை இவைகளை எல்லாம் சரியாக்கப்பட்டு நேராக அந்த பாதைகள் எல்லாம் அமைவதற்கு தயாரிப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆண்டவருக்கு மிக சிறந்ததை கொடுங்கள், ஆண்டவருக்கு மிக சிறந்ததை தாராளமாக கொடுங்கள். அவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படியளப்பார் என்பதும் வேதத்தின் வாசல். இந்த திருவருகை காலத்திலே இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பள்ளங்களை நிரப்புதல் வேண்டும். வெளியில் என்றால் மண் போட்டு ஏதோ பெரிய பெரிய மெஷின்ஸ் வைத்து ஒரே இரவிலே வழிகளெல்லாம் மாறுகின்றன. மனிதர்கள் செய்யக்கூட மிக கடினமான வேலைகளை எல்லாம் மெஷின்கள் செய்கின்றன. இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் எந்த மெஷினும் செய்ய முடியாத ஒரு காரியம் நாம் மட்டும்தான் செய்ய முடியும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பள்ளங்களை நிரப்ப, மாசு மருக்களை களைய, இன்னும் அதை சுத்தமாக்க. நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ஸ்டார் கட்டுறதும் ஜோடிக்கிறதும் இப்படி பல வகையில் நாம் பரபரப்பாக இருப்போம். உள்ள தயாரிப்பு எவ்வளவு தூரம் ஆண்டவரை வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோம், அல்லது நம்முடைய இந்த கரிசனம் எவ்வளவு தூரம் பிறரன்பு செயலாக இருக்கிறது. ஒரு முறை நான் ஃபாதர் கிறிஸ்டோஃபர் அவருடைய இறப்புக்காக பேராலயம் சென்றேன். அந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மாலையில் காக்காயந்தோப்பு பூசை வைக்கணும். பூசை எப்போ முடியும், எப்போ வர முடியும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பூசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பூசை ஒரு 6:15 முடிஞ்சிடுச்சு. சரி, அங்கே பூசை இல்லை. இங்கே பக்கத்தில் ஹோஸ்பீஸ் இருக்குதே, அங்கே ஒரு வயசான அம்மா அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்யும். ஃபாதர் வந்து பாருங்களேன், உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இந்த பக்கம் வந்தால் தயவுசெய்து வந்து பாருங்களேன் என்று அடிக்கடி ஃபோன் செய்வார்கள். சரி, அவர்களை போய் பார்க்கலாமே என்று அந்த ஹோஸ்பீஸ் கண்டு அந்த வயதான பாட்டியை பார்க்க சென்றேன். அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் டிவியில் ஒரே வெள்ளையாக தெரியுறீங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, சத்தம்தான் தெரியுது அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நல்லா தானே வருது, எங்கள் ரிமோட்டை கொடுங்க, சரி செய்து காட்டுகிறேன் என்று ரிமோட்டில் கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சா இப்போ தெரியுதா பாருங்கள், நல்லா தெரியுது ஃபாதர். அவங்களுக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. வயசாச்சு, 88 வயசு, கண்ணில் கொஞ்சம் கோளாறு, ஆகவே தெரியல அப்படின்னா சரி செய்து அவர்களோடு ஒரு 10 நிமிடம் அந்த அவர்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சி, அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நன்றி ஃபாதர், பல வேலைகளுக்கு மத்தியில் என்னை பார்க்க வந்தீங்க. சரி, அவங்கள பார்த்தாச்சு போகலாம் அப்படின்னு அவசரமாக வந்தோடனே சிஸ்டருங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ, இந்த சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, தயவுசெய்து வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்களேன். சரி, போய் பார்த்தோம். என்னோடு பணி செய்த ஒரு சகோதரி ஹெட்மிஸ்ட்ரஸாக கடலூர் நெய்வேலியிலிருந்து இப்பொழுது அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, டிவியில் தான் பார்க்குறாங்க. அவங்கள பார்க்க போனேன், ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. பிறகு இன்னொரு சிஸ்டர் தெரிந்தவர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அவர்களெல்லாம் பார்த்து மன சமாதானத்தோடு வரும் பொழுதே எனக்கு ஒரு சிந்தனை,
அது சரி, இங்கே இருக்கிற வயசானவங்களெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம ஊர் பக்கத்துலேயே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு பூசை தான் வச்சுருக்கிறேன், அவங்கள போய் சந்திக்க முடியலையா, பார்க்க முடியலையா என்று திருவழிபாட்டு கூட்டத்தில் அவர்களை போய் சந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்முடைய இந்த பரிவை காட்ட வேண்டும். என்ன செய்யலாம்? உடனடியாக திட்டம், இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அவர்களுக்கு சிறப்பு திருப்பலி வைத்து அவர்களுக்கு உணவளிப்போம். இந்த ஒரு வேளை நம்முடைய உபயமாக இருக்கட்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், வயதான பெண்மணிகள், இவர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்போம், ஒரு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை கொடுப்போம் என்று உடனடியாக ஏற்பாடு செய்தோம். கிறிஸ்மஸ்க்கான தயாரிப்புகள் பல செய்யலாம். இப்படி பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறோமா? மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். பல காரியங்களை நாம் செய்யலாம். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் புது ட்ரெஸ் வாங்குவீங்க கிறிஸ்மஸ்க்காக, அந்த வயதை ஒத்த ஒரு ஏழை பிள்ளைக்கு உதவலாமே. அது யாருக்கு போகும், எங்கே போகும்னு தெரியாது. கடந்த வருடம் கொடுத்த துணிமணிகள் எல்லாம், ஒன்று பெரியவர்கள் என்றால் இருதயம்பட்டு கிராமம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போய் வின்சென்ட் டெ பால் மரியாயின்சனை கொடுத்து அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். கிறிஸ்மஸ் சமயத்தில் முடியல, கொஞ்ச நாள் கழித்து செஞ்சாங்க. அதே போல் நிறைய குழந்தைகளுடைய ட்ரெஸ் நிறைய நீங்களும் கொடுத்தீர்கள். பலர் இந்த அறிவிப்பை கேட்டு வெளிநாட்டிலிருந்து இங்கேயே சென்னையில் ஆர்டர் செய்து சென்னையிலேருந்து எனக்கு கூரியரில் வந்தது. அவைகளை எடுத்துக்கொண்டு சாத்தாங்குப்பத்தில் சென்று அந்த பிள்ளைகளுக்கு வழங்கினோம். அங்கே மகிழ்ச்சி. இவ்வாறு தினம் தினம் செய்ய முடியாது, அதிகமாக செய்ய முடியாது. என்னால் முடிந்த அளவு. ஏன் செய்ய முடியாது? செய்யலாம், செய்ய முடியும். Do not waste the time of mercy offered by God, Saint Gregory the Great. பெரிய கிரகோரியார், இறைவன் அளிக்கும் இரக்கத்தின் காலத்தை வீணாக்காதே. இறைவன் இரக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும். இந்த இரக்கத்தின் காலத்திலே நாமும் இரக்கத்தை பெற்று பிறருக்கும் இரக்கத்தை காட்டுவோம். ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான கள்ளம், கபடு, மாசு, சூது, புனைந்துரைத்தல், பொய்யுரைத்தல், புரணி பேசுதல், இப்படி பல வகைகளிலே இருக்கக்கூடியவைகளை எல்லாம் மாற்ற முடியாதா? மாற்ற முடியும். திருவருகை காலம் மனமாற்றத்தின் காலம். மனம் வருந்த, மனம் திருந்த, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள, கிறிஸ்துவின் வருகையை எதிர்கொள்ள. prepare the way to meet the way. இந்த வேன்னு சொல்றதுல இந்த தொலைக்காட்சி பெட்டியில் பாருங்கள் 2 வகையாக எழுதியிருக்கிறோம். அந்த டிஸ்பிளே முக்கியம் பார்க்குறவங்களுக்கெல்லாம், அதுக்காக தான் இவ்வளோ தயாரிப்பு. ப்ரிப்பேர் த வே அப்படின்னா சாதாரண இந்த வழிகளை தயார் செய்யுங்கள். எதற்காக? டு மீட் த வே. நானே வழியும் வாழ்வும் என்று சொன்னாரே, அவரை சந்திக்க தயாராக இரு. வழியை எதிர்கொள்ள வழியாம் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வழியை எதிர்கொள்வோம். பாலையிலே பயணமாவோம். மிகப்பெரிய பயணம் என்பது நமக்குள்ளே நாம் நடத்தும் பயணம். ஆமர்ஷால்ட் என்பவர், நாம் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் என்று திருவழிபாட்டு பாடல் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு மைல்கல், ஒரு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே புறப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒரு ஆலயத்திலே தங்கி அடுத்த நாள் இன்னொரு இடம், அடுத்த நாள் இன்னொரு இடம் என்று அவர்கள் செல்லுகின்ற இடம் அந்த திருத்தலத்திற்கு செல்வது. வழியிலே அவர்கள் தங்கி ஓய்வெடுக்கலாம், ஆனால் அதுதான் அவர்களுக்கு நிரந்தரம் அல்ல. எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே அந்த பயணம் தொடர வேண்டும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது கிறிஸ்துவிலே அமைய வேண்டும். எனவே இந்த திருவருகை காலத்தில் மனம் வருந்தி நம்முடைய வழிகளை திருத்திக் கொள்வோம். இன்னும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோம். இன்னும் எவ்வளவு தூரம் பிறருக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். ஆடம்பரத்திற்காக அல்லது விளம்பரத்திற்காக அல்ல.
என்னுடைய அனுபவத்தில் மிக சிறந்தவைகளை அதிகமாக செய்பவர்கள் தங்களுடைய பெயர் கூட வெளியே தெரியக்கூடாது என்பதில் தான் அநேக காரியங்களை செய்து வருகின்றேன். பெயர் கூட சொல்லக்கூடாது. யார் உங்களுக்கு கொடுத்தான்னு செய்யக்கூடாது. நீங்கள் பாட்டு செய்யுங்க. பல காரியங்கள் செய்கிறோம். விளம்பரம் அல்ல, பெயர் வேண்டும் என்று அல்ல, என்னுடைய எழுத்து பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, இறைவனுக்காக, கடவுளுக்காக, மக்களுக்காக என்னும் பொழுது அதுதான் உயர்ந்த எண்ணம், உயர்ந்த லட்சியம். ஜெபிப்போம். Lord, let your light burn brightly in my heart, that I may know the joy and freedom of your kingdom. Fill me with your Holy Spirit and empower me to witness the truth of your gospel and to point others to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவே, உமது ஒளி எம்மேல் சுடர்விட்டு ஒளிர்வதாக. அதனால் உமது அரசில் மகிழ்ச்சியையும் விடுதலையையும் காண்பேனாக. உமது நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகரவும், உம்மை பிறருக்கு எடுத்து காட்டவும் உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பி சக்தியுடையவனாக்கும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் உம்மை பிறருக்கு அறிவிக்கவும், சிறப்பாக உம்மை எதிர்கொள்ளவும் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாங்கள் தயார் செய்வோமாக. சிறப்பாக எம் ஆலயத்தினுடைய புனரமைப்பு பணியானது உம்மை வரவேற்கவும், உம்முடைய திருநாளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய 325ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு மைல்கல்லாக அமைவதற்கு ஆலயத்திற்கான புதிய வாசற்படிகளையும் புதிய வழிகளையும் தயாரித்து கொண்டிருக்கிறோம். தேவரீதாமே, எம் ஆலயத்தில் உம்முடைய அன்னையோடு உம்முடைய பிரசன்னத்தை தந்து இதன் வழியாக அநேகருக்கும் உமது ஒளி கிடைப்பதாக. அதனால் இந்த வழியை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.